Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுசா வீடு கட்டக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி உடன் பாக்ஸ் வைக்கலாமா இல்ல அந்த மாதிரி மெட்டல் பாக்ஸ் வைக்கலாமா, இதுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு வீடு கட்டும்போது ஸ்டார்டிங்ல நம்ம இந்த மாதிரி உடன் பாக்ஸ் வந்து கன்சீல்ட்ல பண்ணிட்டோம்னா இதுக்கு சூட்டபிளான ஷீட் மட்டும் தான் முடுக்க முடியும். அதே மாதிரி இந்த மெட்டல் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு சூட்டபிளான ஷீட்டு சுவிட்சஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனாலதான் வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த கேள்வி வந்துருது. அவங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்துடுறாங்க, உடன் பாக்ஸ் பெஸ்டா மெட்டல் பாக்ஸ் பெஸ்டா அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டுறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து உடன் பாக்ஸ் தான் பெஸ்ட் இல்ல மெட்டல் பாக்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த உடன் பாக்ஸ்ல பிளஸும் இருக்கு மைனஸ் இருக்கு, இந்த மெட்டல் பாக்ஸ்ல பிளஸும் இருக்கு மைனஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் டிஃப்ரெண்ட் படும், காஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் படும், இது மாதிரி வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. இதுல வந்து எது பெஸ்ட்ன்றதை என்னால சொல்ல முடியாது. ஆனா இந்த வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவைன்றதை நீங்களே வந்து முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போதான் நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் வீடியோஸ் போடுறோம், அது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க, அதுல ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் 3 பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த உடன் பாக்ஸில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ், இந்த மெட்டல் பாக்ஸில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ், இதில் என்ன சேஃப்டி இருக்குது, இதில் என்ன சேஃப்டி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய காஸ்ட் எவ்வளோ, இதனோட காஸ்ட் எவ்வளோ, இதுதான் இந்த 3 விஷயம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடன் பாக்ஸில் இருக்கிற ப்ளஸ் பார்த்துடலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 பாயிண்ட் தான். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் தான். இது வந்து ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா நமக்கு நெளியாது, இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரூ பண்ணி முடுக்கும் போது நம்ம வந்து ஃபிளக்கிங் பண்ணும்போது இது வந்து புடுங்கிட்டும் வராது, அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரூ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் நம்ம. அதனால அதுக்கான ப்ரொவிஷன் சொல்லிட்டு தனியாக எதுவுமே கிடையாது. நம்ம இந்த உட்டு இருக்கக்கூடிய இடத்துல எங்க வேணாலும் நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்சீலிங் பண்ணிட்டாங்கன்னா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வச்சு கன்சீலிங் பண்ணணும். சப்போஸ் கொஞ்சம் கிராசிங் இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம மேலே முடுக்கக்கூடிய ஷீட்டும் பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் வரும். ஆனால் இந்த உட்டன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸே கிராஸாக இருந்தாலும் ஷீட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு முடிக்க முடியும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வரக்கூடிய மைக்கா ஷீட் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு, என்னடா இவ்வளவு பெருசு வச்சிருக்கான்னு நினைக்காதீங்க. இது என்னோட வீட்டுல இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் இந்த ஒரு வீட்டுல வந்து இது யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீட்டுல வந்து புது மாடலா நம்ம வந்து சுவிட்ச் போர்டு வந்து மாற்றத்துக்காக கட்டிட்டு வந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷீட் மட்டும் நான் எடுத்துட்டு வந்தேன். மைக்கா ஷீட் வந்து போட்டிருக்காங்க, பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க. இதனுடைய டியூரபிலிட்டின்றது வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸை கிராஸா வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரூ எங்க வேணாலும் பண்ணி முடிக்க முடியும். நம்ம ஸ்ட்ரெயிட்டா வச்சு இந்த ஷீட்டை மட்டும் ஸ்ட்ரெயிட் வச்சு முடிக்க முடியும். ஏன்னா இதுல ஹோல்ஸ் போறதுக்கும் நம்மளோட இஷ்டம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பீடிங்ல நம்ம எங்க வேணாலும் ஹோல்ஸ் பண்ணி நம்ம வந்து ஷீட்டை முடிக்க முடியும். இப்போ அடுத்து ஏதாவது ஃபிளக்கிங் பண்றோம் அப்படின்னும் போது நம்ம அன்ஃபிளக் பண்ணும்போது இப்ப இருக்கக்கூடிய புது டெக்னாலஜி பாத்தீங்கன்னா புடிங்கின்னு ஓடி இருந்துரும். இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதுதான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மைக்கா ஷீட் வந்து உடையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிச்சிட்டு வரதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இது வந்து மக்கி போறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இதனுடைய பிளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கணும்னா இந்த பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரையா அரிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. கரையா அரிக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா இருந்தாலும் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு பெயிண்ட் கோட்டிங் பண்ணியிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய பெயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வாசகாலுக்கெல்லாம் முன்னாடியே வைக்கிறதுக்கு முன்னாடி அதுல ஒரு பெயிண்ட் ஒன்று அடிப்பாங்க, கரையா அரிக்க கூடாது அப்படின்னு. இது மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சோம்னா கரையா அரிக்கிறது தப்பிச்சுக்கலாம். ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வேணான்னு சொல்றதுக்கான இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த மைக்கா ஷீட்ல பாத்தீங்கன்னா பல டிசைன்ஸ் வந்து வந்திருந்தது, பல கலர்ஸ் வந்திருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கலரும் கிடையாது, அந்த டிசைனும் கிடையாது. ஒரு ரேரான ஒரு கலர் தான், ஒரே கலர் தான் வருது. ஒயிட் வந்தா ஒயிட் வருது, இல்ல ஒரு ப்ளூ கலர் வந்தா ப்ளூ கலர்னு வருது. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிசைன் வந்து கிடைக்கல. இந்த மைக்கா ஷீட்ல சரியான டிசைன் வந்து கிடைக்கல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுல முடுக்கக்கூடிய ஸ்க்ரூ டைப் வந்து தான் இன்னமும் கிடைக்குது. இதுல வந்து வேற ஒரு டெக்னாலஜி எதுவுமே வரல. சுவிட்சோட டெக்னாலஜியும் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டெக்னாலஜி தான். அதனுடைய ஓல்டு டெக்னாலஜியில் தான் இன்னமும் அந்த சுவிட்ச் அப்படிதான் இருக்கு. அந்த சுவிட்ச் வந்து கொஞ்சம் அதிகமான ஆர்ம்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சுவிட்சை போட்டோம்னா சைட்ல வந்து ஸ்பார்க் வரும். அந்த ஃபால்ட் இன்னமும் இருக்கு, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணவே இல்லை. அது ஒரு மைனஸ் பாயிண்டாவே இன்னமும் இருக்கு. மக்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து கரையா அரிச்சிரும் ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட்ல கலர் டிசைன் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நியூ டெக்னாலஜி கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிவிசில வருது, உடன் பாக்ஸுக்கு நியூ டெக்னாலஜியா பிவிசில ஒரு ஷீட் வருது. அதாவது பாத்தீங்கன்னா மாடல்ல 8 மாடல் 4 மாடல் 6 மாடல்னு பிவிசிலையும் ஷீட் வருது. ஆனா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி டிசைனும்
அதுல ஒரு வெரைட்டியோ எதுவுமே கிடைக்க மாட்டுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உட்டன் பாக்ஸ் வேணாம்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா இந்த மைக்கா ஷீட்டா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இந்த மைக்கா ஷீட்ல டிசைன் வந்து வர்றது கிடையாது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிகனா கலரு, அந்த பார்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா லைனிங் வரும், அந்த டிசைன் வரும், கார்னர் ஸ்கொயர் ஷேப் வரும். இது மாதிரிலாம் வந்து இப்போ வந்து கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அவுட்டர் லுக், அதாவது பாத்தீங்கன்னா பார்க்கும்போது நல்லா ஷோவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு லுக்கை வந்து இந்த மைக்கா ஷீட் கொடுக்கறது கிடையாது. ஸ்ட்ராங் வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா டிசைனா அவங்க ஸ்டைலிஷா பார்த்தாங்கன்னா அதுக்கு வந்து கொடுக்கறது இல்லை. அதனால ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து இந்த சுவிட்ச் போர்டு வந்து காடி எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா அந்த சுவிட்ச் போர்டு காடி எடுத்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான கடைகளும் வந்து குறைஞ்சு போச்சு. அந்த காடி எடுக்கிற கடையை எங்கடா போய் தேடி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் பக்கம் போயிடுறாங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்ட்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சுவிட்சும் சாக்கெட்டும் ஒரே மாதிரி பிராண்ட்ல, ஒரே மாதிரி சைஸ்ல, ஒரே மாதிரி டைமண்ட் ஷேப்ல வரது கிடையாது. ஒவ்வொரு பிராண்டும் ஒரு ஒரு சைஸ்ல விற்கிறாங்க. இதுல வரக்கூடிய சுவிட்சோட காடி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சின்னதா இருக்குன்னு. ஆனா இப்போ வரக்கூடிய சுவிட்ச் வாங்கி பாருங்க, அந்த ஸ்க்ரூ டைப்ல இது உள்ள இருக்கக்கூடிய பேஸ் பாத்தீங்கன்னா பெருசா அகலமா இருக்கும். இதனால ஒரு சுவிட்ச் பழைய சுவிட்ச் போயிடுச்சுன்னா புது சுவிட்ச் ஒன்று வாங்கி பிக்ஸ் பண்ணும்போது இதனுடைய இருக்கக்கூடிய ஹோல்ஸுக்கு அது வந்து செட் ஆக மாட்டுது. இது வந்து ஒரு பெரும் பிரச்சனையாவே இருக்குது. இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒண்ணு மாத்த மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மைக்கா ஷீட்லயே பிரஸ் பண்ற டைப்போ இல்ல ஒரு நார்மலா ஒரு லுக் வைஸா ஒரு டிசைனா கொண்டு வர மாதிரி யாரும் கொண்டு வரல. மெட்டல் பாக்ஸ் பக்கம் வந்து கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுல வரக்கூடிய டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. அதனால இது ஒரு மைனஸ் பாயிண்டாவே ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் வரும், இந்த சுவிட்ச் போர்டு காடி எடுக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு செட் ஆகாது, இதெல்லாம் ஸ்க்ரூ போட்டு முடுக்கணும். இது மாதிரி எல்லாம் வந்து அடுத்து பாத்தீங்கன்னா அவுட்டர் லுக் நல்லா இல்லை. அது மாதிரி நிறைய காரணங்களால இதை வந்து வேணாம்னு சொல்றதுக்கான ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் பாக்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் பாக்ஸ்ல சில பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளஸ் வந்து பாத்துடலாம். பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அதுல சொன்ன மாதிரி தான், இதுல வந்து கரையை அரைக்காது. ஆனா பாத்தீங்கன்னா துரு பிடிக்காம இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து கஷ்டம் தான். மார்க்கெட்ல நிறைய வந்து டூப்ளிகேட் வருது. நல்ல பிராண்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கரையா அரைக்கிற பிரச்சனை கிடையாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலிஷான சுவிட்ச் போர்டு வந்து கிடைக்கும். பாத்தீங்கன்னா ஷீட்டும் அதை மேல வரக்கூடிய ஷீட்டும் உள்ள இருக்கக்கூடிய சுவிட்சும் டிஃப்ரெண்டா மாடலா ஸ்டைலா அது மாதிரிலாம் கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து காம்பாக்டா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு உட்டன் பாக்ஸ் வந்து ஒரு 4 இன்ச்சு இருக்குன்னா இது பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு தான் இதனுடைய ஹைட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய லென்த்தும் பாத்தீங்கன்னா அது வந்து 10 இன்ச்சுனா இது வந்து 9 இன்ச்சு தான். அதுல வந்து 1 இன்ச்சு வந்து குறைஞ்சிரும். ஹைட் 1 இன்ச்சு, அகலம் 1 இன்ச்சு வந்து குறைஞ்சி ஒரு காம்பாக்டா இருக்கும். சுவிட்ச் போர்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு கரெக்டான அளவுல மட்டும்தான் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இது வந்து காம்பாக்டா டிசைனா இருக்குதுன்றதால இதனுடைய பிளஸ் பாயிண்ட். இன்னொரு பாத்தீங்கன்னா புது டெக்னாலஜி புதுசா வந்திருக்கு மார்க்கெட்ல அப்படின்னும் போது இதுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இதோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து கன்சல்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா வச்சு கன்சல்டிங் பண்ணணும். நம்ம கொஞ்சம் கிராசிங் வச்சுட்டாலும் அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சமா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நம்மளால ஒரு 2 நூல் 3 நூல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆனா ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் மொத்தமா கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சுவிட்ச் ஷீட்டும் பாத்தீங்கன்னா அதுவும் கிராஸா தான் வரும். இந்த சுவிட்ச் ஷீட்டை நம்ம முடுக்கும் போது அதுவும் பாத்தீங்கன்னா கிராஸா தான் வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சைஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுகரா தான் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா நம்மளால இப்படியோ நவுத்த முடியாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரூ பண்றதுக்குன்னு சில ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் கரெக்டா இதுல போகணும். ஏன்னா இவங்க கொடுத்துக்கிற ஹோல்ஸ் தவிர்த்து நம்ம வேற எங்கேயுமே ஸ்க்ரூ பண்ண முடியாது. அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ முடுக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜி ஒன்று கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு சூட்டபிலிட்டியா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு மூவபிள் மாதிரி கொடுக்கணும். ஸ்க்ரூ டைப் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மரம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரன்ஸா ஏற மாட்டுது. சப்போஸ் இதுல இருக்கிற மரம் போயிடுச்சுன்னா இதுக்கு வந்து ஸ்பேர் வந்து கிடைக்க மாட்டுது. ஓகேங்களா, இதை வந்து தனியா அதாவது பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு கிளிப் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்க்ரூ பண்ணி முடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேணும் போது சப்போஸ் அது மரம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துட்டு மாத்திக்கலாம். அது மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இதுல கிடையவே கிடையாது. இதுல இருக்கக்கூடிய ஸ்க்ரூல இருக்க மரம் போயிடுச்சுன்னா போனதுதான். அது நம்ம மறுபடியும் மறையும் போட முடியாது, இதை வந்து மாற்றவும் முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஒரு டெக்னாலஜி ஏன் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியல. அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்டாவே இதுல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல முடுக்கக்கூடிய இந்த ஷீட்டை பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இது வந்து கொஞ்சம் லோ ரேட் ஷீட் தான் இது. இதுல வந்து இந்த சுத்தி பீடிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பு சேனல் வந்து கிடையாது. பாத்தீங்கன்னா ஜிஐ சேனல் வந்து கொடுக்குறாங்க சுத்தியும். அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட் போகும்போது இதுல வந்து கொஞ்சம் அதாவது பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ராங் தான். பாத்தீங்கன்னா இதனோட ஸ்ட்ராங்காக பாத்தீங்கன்னா இது மாதிரி வளைக்காம பாத்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி வளையாம இருக்கிறதுக்காக இதை சுத்தி வந்து ஒரு பீடிங் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பீடிங் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்லாம் என்னால சொல்ல முடியாது. இதுல ஒரு பிளக் சொருவிட்டு நம்ம இழுக்கணும்னா
மேலே சுவிட்ச் போர்டில் கை வச்சுட்டு மட்டும்தான் பிடுங்க முடியும். அப்படி சப்போஸ் நீங்கள் இழுத்தீங்க கண்டிப்பாக இந்த போர்டு கையோட வந்துடும். அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதனால இதில் அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்டாகவே இருக்குது. இதை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஹார்டாக வந்து கொடுக்கலாம். இதை அது மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளக் பண்ணக்கூடிய சாக்கெட்டோ சுவிட்சோ அதனோட லாக் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உளுத்து கொட்டி போகுது. அது ஏன் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்றதே தெரியல. அது கொடுக்குற லாக் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு எம்எம் தான் வந்து லாக் ஆகும். அதில் அந்த ஒரு எம்எம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா உடச்சிக்குது. உடச்சிட்டா அடுத்த சுவிட்சு தான் மாற்றணும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ போடக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உளுத்து போய் உடச்சிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ல கொடுக்குறாங்க. இங்கே வந்து பிளேட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்டீல் பிளேட் மாதிரி கொடுக்குறாங்க. அது ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்க்ரூ முடுக்கும் போது நம்ம இது உடையாம இருக்கிறதுக்கான அது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இருந்தாலும் என்னதான் நம்ம சொன்னாலும் இதுல வந்து கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்க தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ப்ராப்பரான ஒரு எர்த்திங் வந்து நம்ம கொடுக்கணும். சப்போஸ் ஒரு எர்த்திங் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னோம்னா இது வந்து நம்மளுடைய உயிருக்கே வந்து ஆபத்தா அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மெட்டல்ன்றதால பவர் சப்ளை வந்து எங்கே வேணாலும் பாஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி இல்லை அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா? அதனால ப்ராப்பர் எர்த்திங் பண்ணாதான் இது வந்து சேஃபா இருக்குன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை வந்து ஒரு பவுடர் கோட்டிங் மாதிரி கொடுத்து வந்ததுன்னா இன்னும் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா சில சேஃப்டி கிடையாது. ப்ராப்பர் எர்த்திங் பண்ணும்போது சேஃப்டி. ஆனால் இந்த உட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எர்த்திங்ன்றது தேவையே கிடையாது. நம்ம செவுத்துக்கும் இதுக்கும் எந்தவித கான்டாக்டுமே ஆகாது. ஏன்னா உட்டுன்றதால எந்த ஒரு ஃபயரிங் நடந்தாலும் இது உள்ளே தான் நடக்குமாண்டி செவுத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஏதாவது பவர் சர்க்யூட் ஏதாவது டச் ஆயிடுச்சுன்னா சப்போஸ் எர்த்திங் இல்லை அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய செவுத்துக்குள்ள அந்த பவர் சப்ளை வந்து பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இதை ப்ராப்பராக பயன்படுத்தணும்னா சேஃப்டி தான். இது வந்து நார்மலாகவே சேஃப்டி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா இந்த மெட்டல் பாக்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி தான். இவர் வந்து கொஞ்சம் ஹை தான். இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிட் ரேஞ்சு அண்ட் லோ ரேஞ்சு அப்படின்னு சொல்லலாம் உட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ்லாம் வந்து ரொம்ப ரேட் கம்மியாகவே கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான செலவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோவிலும் கிடைக்குது, கம்மியாகவும் கிடைக்குது ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த லோ ரேட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இல்லை. கொஞ்சம் ஹை ரேட்டில் வாங்கி போட்டால் மட்டும்தான் இதனுடைய சுவிச்சஸும் சரி இதனோட ஷீட்டும் சரி நல்லா இருக்குது. ஒரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே போனாதான் இந்த பாக்ஸுக்கு வைக்கக்கூடிய சுவிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் சுவிட்ச் வாங்கி முடுக்கினாலே அது வந்து ஸ்ட்ராங் தான். அதை வந்து ஒன்றுமே அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கோங்க. புது டெக்னாலஜி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை வைங்க. ஏன்னா இது வரக்கூடிய ஷீட்டும் இதுக்கு வரக்கூடிய சுவிச்சஸும் காஸ்ட் வைஸ் கூட தான். ஸ்டைலாக இருக்கும், அழகாக இருக்கும். அது வந்து புது டெக்னாலஜியாக இருக்கும், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிட் ரேஞ்சு தான், லோ ரேஞ்சு மிட் ரேஞ்சு இது மாதிரி சொல்லலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான சுவிட்ச் இருக்கு, லோ சுவிட்சும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் நீங்க வந்து ஸ்டைலா வந்து எதிர்பார்க்க முடியாது. இதுல நார்மலா தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். எது ரொம்ப நாளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த உடன் பாக்ஸ்ல முடுக்கக்கூடிய ஷீட்டும் சுவிட்சும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நாளுக்கு வரும். இந்த மெட்டல் பாக்ஸ்ல முடுக்கிற ஷீட்டும் சுவிட்சும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் வரும். இது பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல சொல்றது. ஏன்னா மெட்டல் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலா வேணும், நான் மாத்திக்குவேன், என்னால செலவு பண்ண முடியும்ன்றவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புது டெக்னாலஜி தான் எனக்கு வேணும், புதுசா நான் வந்து மாத்துவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த மெட்டல் பாக்ஸ் பக்கம் போயிடுங்க. ஏன்னா ஃபியூச்சர் வந்து இதுதான். உட் பாக்ஸ் வந்து ஃபியூச்சர் கிடையாது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறுத்திடுவாங்க எல்லாத்தையுமே வந்து ஷீட்டு. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கான சுவிட்சும் ஷீட்டுமே பாத்தீங்கன்னா இப்போ கிடைக்கிறது வந்து ரேர் ஆகிப்போச்சு. டிசைன் வந்து கிடைக்கிறது கிடையாது. ஒரு சில கம்பெனி மட்டும் தான் கண்டினியூஸா கொடுக்குறாங்க. ஏன்னா பழைய சுவிட்ச் போர்ட்லாம் இன்னும் மாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனால் புதுசாக தயாரிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி புது டெக்னாலஜி எதுவுமே வரல, இருக்கிறத அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளால எப்பயாவது ஒரு வாட்டி செலவு பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா உடன் பாக்ஸ் வச்சுங்க. இல்லை நான் செலவு பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு புது டெக்னாலஜி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் பாக்ஸ் போயிடுங்க. ஏன்னா மெட்டல் பாக்ஸ் வந்து ஃபியூச்சர் தான். இருந்தாலும் நிறைய டெக்னாலஜி வந்து மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு எது தேவைன்றதை நீங்களே வந்து முடிவெடுத்துக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா எப்பயுமே நான் வந்து உடன் பாக்ஸுக்கு தான் போவேன். இந்த உட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கெல்லாம் என்னால மாற்ற முடியாது. நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்காதவங்க, ஒரு பிளக் அன்பிளக் பண்ண சொன்னோம்னா படுக்குன்னு பிடிச்சி இழுத்துருவாங்க, பாக்ஸ் பிடிங்கன்னு ஓடிந்துடும். அதுக்கு மறுபடியும் நம்மளால செலவு பண்ண முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க பிளக் பண்ணும்போது என்னப்பா போர்டு கையோட வருதுன்னு. அந்த பிரச்சனை எல்லாம் இதுல கிடையாது. அதனால எப்பயுமே பாத்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்னே தோணுது. உங்களுக்கு எது தேவைன்றதை நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க.
இப்போ இது எதுக்குடா வாங்கி வச்சிருக்கேன் கேட்டீங்கன்னா, இதுல நான் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த உட்டன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் வாங்கி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இப்போ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்டர்னல் பாக்ஸா யூஸ் பண்ண போறேன். அப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்கா ஷீட் இல்ல, இந்த மாதிரி ஷீட் வந்து நான் வந்து மாடுலர் சுவிட்ச் போர்ட் ஷீட் வந்து வச்சிருக்கேன். இந்த மாடுலர் சுவிட்ச் போர்ட் ஷீட் வந்து இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மாடலாவும் இருக்கும், ஆனா ஓப்பன் பாக்ஸாவும் இருக்கும். கை வச்சா ஷாக் எதுவும் அடிக்கூடாது, ஆனா மாடலாவும் இருக்கணும்னா எனக்கு இது பெஸ்ட்னு தோணுச்சு. அதனால ஓப்பன்ல ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா 8 மாடல் ஷீட்டு, இது பாத்தீங்கன்னா 10க்கு 4 ஷீட்டு. ஆனா சைட்ல கொஞ்சம் நமக்கு வந்து அந்த பீடிங் தெரியும் தான். ஆனா அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து வெளியில வச்சு யூஸ் பண்ண போறேன், பசங்க எல்லாம் கை வைப்பாங்க அப்படின்னும் போது வந்து எனக்கு சேஃப்டி வைஸ் நல்லா இருக்கும்னு தோணுது. இதே பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இந்த மெட்டல் பாக்ஸை வச்சு நம்ம இந்த ஷீட் வைக்கும் போது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பீடிங் வந்து நமக்கு அதிகமாவே தெரியும். இந்த சந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல எப்போ வேணாலும் பவர் சப்ளை வந்தாலும் நம்ம கை வைக்கும் போது நமக்கு ஆபத்தா இருக்கும். என்னதான் நம்ம பெயிண்ட் அடிச்சு வச்சாலும் அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லை. யாராவது ஓப்பன்ல வைக்கணும், ஒரு ஓப்பன் பாக்ஸ் செய்யணும் பாத்தீங்கன்னா இது மாதிரி பாக்ஸ் வாங்கி மைக்கா ஷீட் போட்டு செஞ்சுக்கோங்க. சப்போஸ் மைக்கா ஷீட் கிடைக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரி மாடுலர் ஷீட் வாங்கி, அதாவது பாத்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் வரக்கூடிய ஷீட் வாங்கி நீங்க இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க ஸ்க்ரூ பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எங்க வேணுமோ நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த பீடிங்லயும் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ரொம்ப கரெக்டாக தான் இருக்கு. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான்றது எனக்கு தெரியல. சப்போஸ் புரிஞ்சிருந்தாலும் புரியலனாலும் சரி, கமெண்ட்ல ஒரு பதில சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். அடுத்த வீடியோ இன்னும் தெளிவா மேக் பண்ணி போறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் தெரிவிங்க. அது மாதிரி வீடியோக்கெல்லாம் நான் மேக் பண்ணி போறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.